ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். சரியா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ரிப்பீட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை சார், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் போகலான்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா, ஓகே. ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்றுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. சரியா, இந்த ரிசல்ட் வந்தோடனே நிறைய பேர் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. அன்னை காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலாட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து சீட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிச்சமான காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னா, சரியா, அதாவது இப்போ பிடிஎஸில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 lakh வந்து பே பண்ணிகிட்டு இருக்கவர். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி என்ஆர்ஐ லேப்ஸில் போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப 27 லட்சம் 30 லட்சம் அவருக்கு என்னாச்சு பார்த்தா ஃபீஸ் வந்து வரும். சரியா, அப்போ அவர் என்ன இப்போ யோசிப்பாங்க அப்படின்னா, 3 லட்சம் 4 லட்சம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்களுக்கு இப்போ 27 லட்சம் 30 லட்சம் எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கண்டிப்பாக போகிறாங்க. போகும்போது ஓகே, நம்ம வந்து ஜாயின் பண்ண வேணாம், நம்மளால் அதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சொற்பமான சீட்டு, சரியா, அது எவ்வளோ சீட்டு வந்து இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் சில சொற்பமான சீட்டு வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தா இருக்க போகுது. சரியா, அது கண்டிப்பாக இருக்க போகுது, சில சொற்பமான சீட்டு. அந்த சீட்டுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரக்ட் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை டிசம்பர் 10 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சரியா, அந்த 10க்குள்ளே என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்படி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கிற நேரத்தில், சரியா, இவங்க போய் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பேருமே இப்போ காலேஜ் வந்து எல்லா பேத்துக்குமே அலாட் ஆகிருக்கு. இவங்க எல்லா பேருமே 5ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ரிப்போர்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த சீட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டைரக்ட் அட்மிஷனுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் என்ன சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அலாட்மெண்ட் ஆன காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 2-3 பேரண்ட்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணாங்க. பிடிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே இருக்க காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை ரிலீவ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் புதுசாக உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜெலாம் நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் சேர்ந்து ஆகணும். இதை தெளிவாக நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. அதனால் வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க, நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. ஆனால் அதை வந்து சரியான விதத்தில் போய் பயன்படுத்தினா மட்டும்தான் இருக்கும். அதனால் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு சார், எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லக்கூடாது. நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு பிடிச்சமான காலேஜை மட்டும் என்ன பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க, எக்ஸ்ட்ரா காலேஜஸில் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். சரியா, பார்க்கலாம். அதாவது டைரக்ட் அட்மிஷன்ஸை பற்றின ஒரு அப்டேட் வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.